நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். இப்படி வந்து ஜியோவும் ஏர்டெலும் பாட்டு பாடுற மாதிரி தான் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மாற்றி மாற்றி பெரிய அப்பா வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஜியோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட 1 GB பிளான், அதாவது 250 ரூபா பிளான் வந்து இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து பார்த்தோன்னே பல பேர் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நெட் யூசேஜ் கம்மியாக இருக்கவங்களாம் அந்த பிளானை தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிளான் இல்லை அப்படின்னோடனே நிறைய பேர் ஜியோவை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது, நாங்கள் போட்டுட்டு இருந்த பிளானை எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? இப்போ இதனால நாங்கள் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 300 ரூபா பிளானை தான் வந்து தேவையில்லாமல் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எங்களுக்கு 1.5 GB டெய்லி தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது பழைய பிளானை ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? நீங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற பிளானை ஸ்டாப் பண்ணிட்டீங்களே, பாருங்கள் இனிமேல் நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாருங்கள், இனிமேல் உங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏர்டெல் பக்கம் போகிறோம் பாருங்கள் அப்படின்னு ஜியோ யூசர்ஸ்லாம் செம்ம காண்டில் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஏர்டெல் இருந்துக்கிட்டு, அண்ணே நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜியோ என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ஏர்டெலும் அந்த 1 GB பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் இவங்க 2 பேரும் கூட்டுக்கலவாணி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுதுங்க. ஏன்னா முதல்லாம் கூப்பிட்டு ஆஃபர்ஸை கொடுத்துட்டு இப்போ இவங்க 2 பேருமே வந்து டெலிஃபோன் மார்க்கெட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இப்போ நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வாடிக்கையாளர்களுக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலே ஜியோ ஏர்டெல் பண்ணுறது பெரிய தப்புங்க. இவங்க சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்க, இதை பாருங்க, உங்களுக்கு நெட்டு வேணாமா, வாய்ஸ் கால்ஸ் மட்டும் போதுமா, அப்போ மாதத்துக்கு 150 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணணும். இல்லை நெட்டு வேணும் அப்படின்னா மாதத்துக்கு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எம்பிட்டு வேணால் நெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் இந்த ரீசார்ஜ் பிளான் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்களை எப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலே இவங்க இந்த மாதிரிலாம் ஓவராக ஆடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டெலிஃபோன் மார்க்கெட்டில் காம்படிஷனே இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி வோடஃபோன் சாகிற நிலமையில வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் பிஎஸ்என்எல் இருந்து நல்ல ஆஃபர்ஸை கொடுத்தாலும் அவங்களோட சர்வீஸ் சரியில்லாதனால யாருமே பிஎஸ்என்எல் பக்கம் வந்து போகிறதில்ல. அதனால இவங்க நாங்கள் வைக்கிறதா சட்டம், நாங்கள் வைக்கிறதா ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்க. இதில் இவங்க ரேட்டை கூட்டுறது ரேட்டை குறைக்கிறது இதெல்லாம் 2வது விஷயம், அதெல்லாமே வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுக்குற பிளான்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற பிளானை வந்து கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதை தாங்க நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராய் உள்ளே புகுந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இவங்களோட ஆட்டத்தை அடக்கியே ஆடுங்க. அதுக்கு பிஎஸ்என்எலும் கொஞ்சம் மீண்டு வரணும். பிஎஸ்என்எல் மீண்டு வந்து அவங்க சர்வீசஸ் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸை விட இவங்க வந்து அதிகமான ஆஃபர்ஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கூடிய சீக்கிரத்தில் அந்த நிலைமை வரணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆசையாக இருக்குது. அந்த நிலைமை எப்போ வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.